காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் பாலாற்று தடுப்பணை மற்றும் வெங்கச்சேரி செய்யாறு தடுப்பணை நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் தனராஜ் வழங்க கேட்போம். தனராஜ் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வடகிழக்கு பருவமழை தொடங்கி தற்போது கனமழையானது பெய்து வந்தது. இந்த நிலையிலே தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய ஏரிகள் 380 ஏரிகள் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த பொதுப்பணித்துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற 15 ஏரிகள் முழுவதுமாகவே நிரம்பி வெள்ள நீரானது உபரி நீரானது வெளியேறி வருகிறது. இந்த நிலையிலே கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக நீர்பிடிப்பு தளங்களில் மழை பெய்ததன் காரணமாக பாலாற்று பகுதியில் காஞ்சிபுரம் அருகே இருக்கின்ற பாலாற்று பகுதியிலும் அதுக்கு அருகே இருக்கின்ற செய்யாற்று பகுதியிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. தொடர்ந்து வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே நீர்வரத்து அதிகரித்து வந்த நிலையில தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கி கனமழை பெய்து அந்த தண்ணீரானது அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக பழைய சீவரம் பகுதியில் வாலாஜாபாத் அருகே இருக்கின்ற காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே இருக்கின்ற பழைய சீவரம் பகுதியில் பொதுப்பணித்துறை தடுப்பணை கட்டி வைத்திருக்கிறது. 3 ஆண்டுகள் கூறும் இடமாக இருக்கக்கூடிய திருமுக்கூடல் பகுதியிலே பழைய சீவரம் திருமுக்கூடல் இடையே இந்த தடுப்பணையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது முழுவதுமாக நிரம்பி மழையின் காரணமாக நிரம்பி தற்போது கிட்டத்தட்ட 9,471 கன அடி தண்ணீர் தற்போது வெளியேறி சென்று கொண்டிருக்கிறது. அதே போலவே செய்யாற்றில் இருக்கின்ற தடுப்பணையும் வெங்கச்சேரி பகுதியில் கட்டப்பட்டிருக்கின்ற தடுப்பணை முழுவதுமாக நிரம்பி 8,796 கன அடி தண்ணீர் தற்போது ஓரி நீராக வெளியேறி சென்று கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செல்லக்கூடிய இந்த 2 ஆறுகளிலுமே வெள்ளமானது சென்று கொண்டிருப்பதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியிலே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று பாலாற்றிலும் செய்யாற்றிலும் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று நீண்ட காலமாக விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில தற்போது இந்த மழை நீரானது வெளியே செல்வது விவசாயிகளிடையே வரும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் தடுப்பணைகள் முழுவதுமாக நிரம்பி இருக்க காரணத்தால் சுற்றுவட்டார கிராமப்புற விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி நீர் மட்டம் உயரும் என்பதால் விவசாய பணிகளுக்கு ஏதுவாக இருக்கும் என்று குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கும் என்பதால் அந்த கிராம மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. மேலும் பாலாற்று செய்யாற்றில் செல்லக்கூடிய நம்ம உபரி நீரை பல்வேறு ஏரிகளுக்கு திருப்பிடும் பணியிலே பொதுப்பணித்துறையிடம் ஈடுபட்டு வருகிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தனராஜ். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.